أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா மனிதனுடைய வாழ்வில் இரண்டு பெரும் சோதனைகளை தந்திருக்கின்றான். அந்த இரண்டும் இல்லாமல் உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அடைய முடியாது. இந்த இரண்டையும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சோதனை பொருளாக ஆக்கி இருப்பதாக இவ்வசனத்திலே குறிப்பிடுகிறார். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும், நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் ஃபித்னா, உங்களுக்கு சோதனையாகும். வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அஸீம். இந்த சோதனையில் யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடம் சிறந்த நற்கூலி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் இந்த இரண்டு சோதனைகளை துவங்குகிற பொழுது ஆரம்பமாக பொருளாதாரத்தை சொல்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும். பொருளாதார ரீதியான சோதனைகள் என்ன? அல்லாஹ் சில பேருக்கு பொருளை அள்ளி கொடுத்து விடுகின்றான். இந்த பணத்தை, காசை என்ன செய்யறதுன்னே அவனுக்கு தெரியவில்லை. கண்ட மாதிரி செலவு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பொருளை அளவுக்கு அதிகமாக கொடுத்து அதை எப்படி அவன் செலவு செய்கிறான் என்று பார்க்கிறான். அதை அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற வழியில் வீண் விரயமாக செலவு செய்கிற பொழுது அந்த பொருளே அவன் நரகம் போக காரணமாகி விடுகிறது. சொத்து இல்லாமல், பணம் இல்லாமல் உலகில் வாழ்வு என்பது இல்லை. ஆனால் அதே அந்த பொருள் நம்முடைய நரகத்திற்கு காரணமாகுவதையும் நாம் பார்க்கிறோம். சில பேர் அந்த பணத்தை பயன்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் ஒட்டு மொத்தமாக குத்தகைக்கு வாங்கி கொள்வார். பணம் இருந்தால் எல்லா பாவமும் சேர்த்து வரும். பணத்தை அள்ளி வீசினால் எல்லாம் வரும். அப்ப எல்லாத்தையும் செய்கிற பொழுது அந்த பொருளாதாரம் அவனை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் உங்களுக்கு சோதனை. கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். சில பேருக்கு பொருளையே கொடுக்கிறது இல்லை. கஷ்டமான வாழ்க்கை, நெருக்கடியான நிலை, நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறது, இப்படிப்பட்ட நிலையிலேயே அவனுடைய வாழ்க்கை கழிகிறது. இப்ப அவன் பார்க்கிறான், சிக்கல் சிரமமாக இருக்கிறது. இந்த சிரமங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்கிறான். வட்டிக்கு வாங்குகிறார். மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அந்த வகையில் பொருளை எடுக்க அவன் பார்க்கிறான், திருட பார்க்கிறான், கொள்ளையடிக்க பார்க்கிறான். இதுல எல்லாம் அந்த பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு நெருக்கடியை கொடுத்து இந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? என்கிட்ட உதவி தேடுகிறானா அல்லது வேற ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கையாளுகிறானா என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். நெருக்கடியின் போது ரப்பின் பக்கமாகவே நாம் திரும்புவோம் என்று சொன்னால் இந்த பொருளாதார சோதனை இவனை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துவிடும். நெருக்கடியான வாழ்வில் ரப்பை பொருந்தி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னைக்கு என்ன கொடுத்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று இருந்து விடுவானையானால் அந்த நெருக்கடி, அந்த பொருளாதார நெருக்கடி இருக்கிறது அல்லவா, அது அவனை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்து விடும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டையும் அலங்காரம் என்று சொல்லுகிறார். பொருளையும் மக்களையும் அலங்காரம் என்று சொல்லுகிறார். ஆனால் இரண்டும் பெரும் சோதனை என்று சொல்கிறார். ஒரே ரெண்டு விஷயத்துல நம்மளை சிக்க வச்சு பூரா மனிதர்களுடைய அமைதி பறிபோவதுனால தான் அசரத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு. பூரா போயிடுச்சு அப்படின்னு. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இடத்தில் நாம் ஏமாறுகிற பொழுது எல்லா பொருளும் பறிபோகிற பொழுது அமைதியை இழக்கின்றான். அங்கே அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு போய்விடுகிறான்.
அந்த வெள்ளத்து போய் பேசாம படுத்து விடுகிறான். சில பேர் ஹார்ட் அட்டாக்லயே செத்து போயிடுறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, பொருளாதாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. இன்னும் சில பேருக்கு சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கிறது, ஆனா பணம் கையில இல்லை. பணம் கையில இல்ல, பணம் வேணும், எதையாவது வித்து கொள்ளாமல் வந்தா எதுவும் விற்க மாட்டேங்குது. எல்லாம் கொடுத்தும் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. கோடி கோடியாக சொத்து இருக்கிறது, ஆனால் செலவுக்கு பணம் இல்லை. என்ன செய்வது? இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை வைத்திருக்கிறான். எந்த நிலை வந்த போதிலும் அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று மனதால் எண்ணி நம் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நெருக்கடியிலையும் அந்த கஷ்டத்திலையும் விசாலமான நிலையிலையும் இந்த எல்லா நிலைகளிலேயும் நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிற பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தை தருகின்றான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன மாதிரி வாழ முடியலையே, இவன மாதிரி வாழ முடியலையே என்று ஏங்குவதை விட என்ன மாதிரி யாரும் வாழவில்லை என்று ஒரு கணம் யோசிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். எனவே பொருளாதார சோதனை என்பது ஒரு மனிதனை அவன் ஹயாத் முழுக்க அமைதி இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒன்று. இருந்தாலும் பிரச்சனை, இல்லைன்னா பிரச்சனை. சொத்தியாகப்பட்ட சொத்து இருக்கு, வயசாயிருச்சு, ஆளு அப்படி தட்டு தடுமாறி நடந்துகிட்டு இருக்காரு, சாமிக்கு தலாணி வச்சு அமைக்கு கொண்டுட்டு சொந்த பிரிப்போம்டாங்க. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார், வச்சிருந்தாலும் பிரச்சனை, வைக்கலைன்னாலும் பிரச்சனை. எவ்வளவு சிக்கலான விஷயத்தில் அல்லாஹ் நம்மளை கொண்டு மாட்டி விட்டுருக்கான் பாருங்க. இரண்டாவது விஷயம் பிள்ளைகள். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சில பேருக்கு நல்ல பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்துறான். சங்கையான பிள்ளை, நற்குணம் உள்ள பிள்ளை, வணங்கக்கூடிய பிள்ளை, சொல்லு பேச்சு கேட்கிற பிள்ளை, சம்பாதிச்சு கொடுக்கிற பிள்ளை, பாசக்கார பிள்ளை. இப்படி எல்லா எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமக்கு என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்து நல்ல பிள்ளையெல்லாம் கொடுத்து விடுகிறான். எல்லாம் நல்ல பிள்ளையாக கொடுத்து ஆண்மை இல்லாமல் ஆக்கி விடுகிறான். சோதனைகள் எப்படி பிள்ளைகளின் மூலமாக வரும் என்று நாம் யூகிக்கவே முடியாது. ஆண்மை இல்லாமல் ஆக்கி விடுகின்றான். அல்லது உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒரு குறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி விடுகின்றான். இப்படி ஒரு நல்ல பிள்ளைக்கு இப்படி ஒரு குறைபாடா? அது அந்த பெற்றோர்களின் மனதை அப்படியே நோகம் செய்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு குணமான பிள்ளையா இருக்கான், அவனுக்கு போய் அல்லாஹ் இப்படி கொடுத்துட்டானே, இந்த மாதிரி பண்ணிட்டானே, இந்த மாதிரி செஞ்சுட்டானே. சங்கையான அல்லாஹ்வின் நல்ல பிள்ளை, எல்லா குணமும் இருக்கிறது, எல்லா திறமையும் இருக்கிறது. இந்த குழந்தை அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், அவருக்கு இப்படி கல்யாணம் முடிக்கணும், அங்க கல்யாணம் முடிக்கணும் என்று நினைக்கிறோம். ஆனால் திருமணத்திற்கு முன்னாடி இந்த பிள்ளையை மௌத்தாக்கி விடுகிறான். ஆஹா, இந்த பிள்ளை இருந்தா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மணற்கோட்டை கொட்டி கட்டி வைத்திருந்தமே, அந்த மணற்கோட்டை எல்லாம் மணல் கோட்டையா போயிருச்சு, புடைச்சு போயிருச்சு. அல்லாஹ் என் பிள்ளைக்கு அப்படி மௌத்து கொடுக்கணும். எவ்வளவு அக்கிரமக்காரர்கள் துனியாவில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் மௌத்து வரலையே, என் பிள்ளையை அல்லாஹ் மௌத்தாக்குனான் என்று யோசிக்கிறோம். சங்கையானவர்களே, நல்ல புள்ள, நல்ல நாம நினைச்சதெல்லாம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. சங்கையானவர்களே, வாழ கொடுத்து வைக்கிற அல்லாஹ் அற்ப ஆயுசு இந்த பிள்ளை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் இப்ப பார்க்கலாம் அவன் என்ன சொல்றான், அவன் பிள்ளையுடைய விஷயத்தில் அவன் என்ன சொல்றான். நல்ல பிள்ளையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான். அதுல பல வகையான சோதனைகளை ஒவ்வொரு குடும்பத்திலையும் வித்தியாசமான சோதனையாயிருக்கு. இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளைய கொடுக்கிறான், உருவத்துல பிள்ளையா இருக்கிறான், செயல்ல கூட இப்ளீஸா இருக்கு. அவனை பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏண்டா அல்லாஹ் உன்னை பெத்தோம், ஏண்டா பெத்தோம் அல்லாஹ், அல்லாஹ் உன்னை நான் பிள்ளையாவா கேட்டேன், பிள்ளைய கேட்டா இப்ளீஸ குணம் கொடுத்திருக்கிறேன். பல பேர் திட்டும் போது கொடுத்துட்டான், பிள்ளைய பெற்றா சைத்தானை பெற்று வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி பிள்ளைய கொடுக்குறான். அவனை பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. நாளைக்கு எதை எழுந்துட்டு வருமா, அடுத்த நாள் என்ன இளவை எழுந்துட்டு வருமா, நம்மளை எங்க மட்டுமே நிறுத்துவான்னு தெரியலையே, இவனை பார்க்கவே பயமா இருக்கு. பெரிய துரோகியை பெற்றுவிட்டோம், விரோதியை பெற்றுவிட்டோம். எங்கேயும் நமக்கு துரோகி இல்ல, விரோதி இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த துரோகி பெயர் என்பதாக
சில பிள்ளைகளை பார்த்து பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிற நிலை, சில பிள்ளைகளை பார்த்து பார்த்து பயந்து பயந்து அழகக்கூடிய நிலை. நம்ம அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்திலையும் மக்கள் செல்வத்திலையும் சோதனை அல்லாஹ் வைத்திருக்கிறார். வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அஸீம். இந்த இரு சோதனைகளில் நீ அல்லாஹ்வை பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், கெட்ட பிள்ளையா போயிட்டா அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் என்ன சோதிக்கிறதுக்காக எனக்கு கொடுத்திருக்கிறான். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள காலம் வருதுன்னா, சாப்பாட்டுல பிரச்சனை, படுக்கையில பிரச்சனை, நான் இங்கதான் படுப்பேன், எவனும் இங்க படுக்க கூடாது, படுத்த கழுத்துல வச்சு கொண்டே விடுவேங்க. செய்யக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வண்டி எடுத்தா அதோபதிதான் ஜன்னல உடைக்கிறான், கதவை உடைக்கிறான், சட்டிவானையை உடைக்கிறான், வச்சு நிர்வாகமே பண்ண கொல்லவும் முடியல, வைக்கவும் முடியல. சிலவர் சொல்றாங்க துப்பவும் முடியல, கொல்லவும் முடியல என்று சொல்லி, உனக்கு கொல்லவும் முடியல, வச்சிருக்கவும் முடியல, விரட்டவும் முடியல, எதுவுமே செய்ய முடியல. யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சோதனையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த சோதனையின் போது ரப்பின் பக்கமாக திரும்பிட்டால், மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய குடிகாரராக இருந்தார்கள், மிகப்பெரிய ஷரீராக இருந்தார்கள். 24 மணி நேரமும் பெண்களை வைத்துக் கொண்டு, மதுபானைகளை வைத்துக் கொண்டு, குடித்துக் கொண்டு அவர்களை ஆட சொல்லி பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார். இரவெல்லாம் இதே வேலை, பகலெல்லாம் இதே வேலை, இருந்து கொண்ட இளமையெல்லாம் பாவத்தில் கழித்துக் கொண்டிருந்தது. சங்கையானவர்களே, அவர் தாயார் இரவும் பகலும் அல்லாஹ் அழுது கொண்டே இருந்தார். ரப்பே, என் பிள்ளைக்கு ஹிதாயத் கொடுத்துரு அல்லாஹ், என் பிள்ளைக்கு ஹிதாயத் கொடுத்துரு அல்லாஹ், என் பிள்ளைக்கு ஹிதாயத் கொடுத்துரு அல்லாஹ் என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் பிள்ளையுடைய சேட்டை கூடிக்கிட்டே இருக்கிறது தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. ஒரு நாள் தஹஜ்ஜுதிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் மேல மாடிக்கு மேல இருந்து இசை முழக்கப்படுகிறது, இசைக்கப்படுகிறது, பாட்டு படிக்கப்படுகிறது. இதற்கு இடையில காற்றில் ஒரு வசனம் வருகிறது. அலம் யஹ்னில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவை, அல்லாஹ்வுடைய திக்ரை நினைத்து அவனை அஞ்சக்கூடிய நேரம் வரலையா என்ற வசனம் ஒருத்தர் ஓதுறார் மஸ்ஜிதில். அது அவர் காதுல வந்து விழுகிறது. ரப்பு சுப்ஹானஹு தஆலா அவருக்கு ஹிதாயத்துடைய வாசலை திறக்கிறான். அவர் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாருன்னா, பள்ளியாசலுக்குள்ள ஒருத்தர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார். பள்ளியாசலுக்குள்ள உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறார், சத்தம் ஓதுறார், அல்லாஹ் மேல இஷ்குல ஓதுறார். அவர் இங்க ஓதுறார், எங்கேயோ இருக்கிறவருக்கு அல்லாஹ் போய் சேர்த்து வைக்கிறார். இவரை தூக்கி போயிட்டாங்க, அங்க தூக்கிட்டு போய் என்ன ஓதுனேன்னு சொல்லி ஓது அப்படின்னு ஓதுனார். அதே ஆயத்தை திருப்பி ஓதுனார். அப்படியே தூக்கி மதுபாட்டோட தூக்கி கீழே போட்டு உடைச்சாரு, இசை கருவிகள் எல்லாம் உடைச்சாரு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இவர் ஈமான் கொண்டுட்டாரு, இப்ப அமல் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அன்னைக்கு சுபஹுக்கு பள்ளியாசலுக்கு போயிட்டார். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை, மக்களால் வருகின்ற சோதனை, அவர்களை வாழ வச்சு சோதிப்பான், அவர்கள் வறுமையில விட்டு சோதிப்பான். எத்தனையோ பிள்ளைய நல்லா இருக்காங்களே, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுது, திருட்டு பையெல்லாம் நல்லா இருக்கானே, என் பிள்ளை தொழுகையாலே இப்படி இப்படி கஷ்டப்படுறாரு, ஒரு வாய் சோத்துக்கு கஷ்டப்படுறானே என்று சொல்லி பெற்றவர்கள் வருத்தப்படுகிறார். எத்தனை சோதனை உட்கார்ந்து எழுதுமே. இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு சோதனை இல்ல, பிள்ளைகளால் ஏராளமான சோதனைகள். சில பேர் ராமநாட்டுல ஒரு பையன் அம்மா தொழுகிட்டு இருக்கும், ஓடி உடனே வச்சுட்டான். அந்த அம்மா தலையில போய் விழுந்து அடிபட்டு எழுந்து. சங்கையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனந்தோறும் விட மாட்டேங்கிறான், வலி விடவும் மாட்டேங்கிறான், எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறான். என்னது படினா படிக்க மாட்டேங்கிறான். காலேஜுக்கு கொண்டு சேர்த்து விட்டு அங்க கூட கலவரம் பண்ணிட்டு வந்துட்டான். எதுலையுமே உருப்படி இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த எல்லா நிலைகளிலேயும் அது சரியாக இருந்தாலும் சரியில்லாமல் இருந்தாலும் இது அவனின் கைவசத்தில். எப்படி நம்ம கையில ஒரு பொம்மையை வச்சிருக்கோம், உள்ள கீழே படுத்திருக்கு, கிளீன் இருப்பான், ஆட்டம் அப்படி ஆட்டுவான், இங்கிட்டு திருப்பினா இங்கிட்டு திரும்புது, இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு திரும்புது. இது மாதிரி ஒரு பக்கம் பொருள், ஒரு பக்கம் புள்ள, ரெண்டையும் கையில கொடுத்து அல்லாஹ் இந்த ரெண்டு இல்லாம துணியாவே இல்லை. ஆனா இந்த ரெண்டையும் கொடுத்து ஆடிக்கிட்டே இருக்கிறார். நம்ம இங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க விழுவோமோ தெரியாது. அருமையானவர்களே, எங்கும் விழாமல்
ஒரே வழியில் நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னார். ரப்பின் பக்கமாகவே முன்னோக்கி விடவில்லை. யா அல்லாஹ், இந்த ஃபித்னாவிலிருந்து, இந்த குழப்பத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துவே என்று பொறுத்து சகித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டத்தையும் மக்களின் சிரமங்களையும் பொறுத்து கொண்டால் வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கு. நல்லா வறுத்து எடுத்ததுக்கு பிறகுதான் டேஸ்டா இருக்கும். கறிய மசாலா போட்டு அப்படியே சுக்காவா வறுத்து அப்படி வாயில் எடுத்து வச்சா என்ன அற்புதமா இருக்கு, இவ்வளவு டேஸ்ட். அது மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்து இந்த பிள்ளைங்களை வச்சு பொருளாதாரத்தை வச்சு வறுத்து எடுத்துட்டா சொர்க்கத்தை தர்றான். எனவே இந்த இறுதி பத்தில் நரகத்தில போய் நம்மளை வருத்துறாம இருக்க, எல்லாம் அந்த வார்த்தையை கவனிங்க, நரகத்தில போய் நம்மளை வருத்துறாம இருக்க இங்கேயே சிரமங்களை அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொண்ட அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. இருந்தாலும் சுக்குரு செய்வோம், பணம் இருந்தாலும் சுக்குரு செய்வோம், பணம் இல்லை என்றாலும் சுக்குரு செய்வோம், உள்ள நல்லா இருந்தாலும் சுக்குரு செய்வோம், நல்லா இல்லை என்றாலும் சுக்குரு செய்வோம், வாழ்ந்தாலும் சுக்குரு செய்வோம், இறந்தாலும் சுக்குரு செய்வோம். எல்லா நிலைகளிலேயும் யார் அல்லாஹ்வை புகழ்கிறார்களோ விசாரணையின்றி சொர்க்கம் போவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரு செல்வங்களையும் நமக்கு சாதகமாக்கி தந்தருள்வானாக. இச்சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் அவனின் அருள் கொண்டு தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.